பிஸ்னஸில் கஸ்டமர் ஃபாலோ அப் அல்லது கஸ்டமர் ஃபீட்பேக் பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். அதாவது நம்மள ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும்போது அல்லது ஒரு சர்வீஸை வாங்கும்போது ஒரு 1 வீக்கில் அல்லது 2 வீக்கில் அந்த ப்ராடக்ட்டை பற்றியான ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு சிலவங்க கால் பண்ணுவாங்க, இமெயில் பண்ணுவாங்க, எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க கஸ்டமர் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு. நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு நோயாளி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் போய்த்துட்டு ஒரு டாக்டரில் மருந்து எடுக்கிறேன். அவர் 5 நாளைக்கு அல்லது 7 நாளைக்கு மருந்து குடிக்க சொல்லி மருந்து தர்றார். வாங்கிட்டு வந்து 4 நாளில் மருந்து அல்லது 5 நாளில் வருத்தம் குறையலை அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட் எப்படின்னு சொன்னால், இந்த டாக்டர் மருந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டரில் போவோம். அங்கே போய்த்துட்டு ஒரு 4 நாளைக்கு கிடைக்கிற மருந்தை யூஸ் பண்ணிட்டு 3வது டாக்டரில் போவோம். டாக்டர் ஷாப்பிங் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். இதே நேரத்தில் எனக்கு மருந்து தந்த இந்த டாக்டர் 5 நாளில் ஃபோன் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒருவர் உங்களுக்கு தந்த மருந்து நீங்கள் இந்த வருத்தத்துக்காக வேண்டிய எங்களில் வந்தீங்க, இந்த டாக்டரை பார்த்தீங்க, நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரா இருந்தால், நான் அந்த அவரோட கஸ்டமராகிய நான் கண்டிப்பாக 2வது முறை மருந்து எடுக்க போகல 2வது டாக்டரை தேட மாட்டேன். இதே டாக்டரில் தான் போவேன். அப்போது அந்த டாக்டரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறாரு, அவருக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கிறது, நோயாளியாக எனக்கும் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கிறது. இந்த 2 பேருக்கும் இடையிலான உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகின்ற போது இந்த டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு நோயாளியை மிஸ் பண்ணுறாங்க. நோயாளியாக நான் இந்த டாக்டரை பற்றியான ஒரு டிசப்பாயிண்டை ஏற்படுத்துகிறேன். இந்த டாக்டரில் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுது, நான் இன்னொரு டாக்டரில் போகிறேன். அப்போ இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக தான் இதை சொல்லியிருக்கிறேன். எல்லா பிஸ்னஸ்லையும் இந்த உதாரணம் பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.